ஒரு பொருள எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுப்போம். அங்க வை, இங்க வை, இப்படி வை, அப்படி வை, நேரா வை, இப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அங்க வை, புட் இட் தேர், இல்ல கீப் இட் தேர். இங்க வை, புட் இட் ஹியர், இல்ல கீப் இட் ஹியர். மேல வை, புட் இட் அப். அதாவது கீழ இருக்கு, அத நகர்த்தி மேல கொண்டுட்டு போ. அப்படி சொல்றது தான் புட் இட் அப். இப்ப கீழ இருக்க ஒரு பொருளை எடுத்து மேல ஷெல்ஃப்ல வை. புட் இட் அப் ஆன் த ஷெல்ஃப். இப்ப டேபிள் மேல கீழ இருக்கிறத எடுத்து மேல மேஜை மேல வை. புட் இட் அப் ஆன் த டேபிள். ஆனா கீழ இல்ல. இப்ப உங்க கையில தான் இருக்கு ஒரு பொருள். அத மேஜை மேல வை அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லணுமானா, புட் இட் ஆன் த டேபிள், புட் இட் ஆன் த ஷெல்ஃப் அப்படின்னு சொன்னா போதும். கீழ வை, புட் இட் டவுன், இல்ல கீப் இட் டவுன். நேரா வை, லேசா சாஞ்சாப்புல இருக்கு. அத நேராக வை. கீப் இட் அப்ரைட், கீப் இட் ஸ்ட்ரைட், இல்ல புட் இட் ஸ்ட்ரைட். எப்படி வேணா சொல்லலாம். சாய்த்து வை, கொஞ்சம் சாய்ச்சு வை. புட் இட் ஸ்லாண்டட், இல்ல புட் இட் டில்டட், கீப் இட் டில்டட். இப்போ செவுத்துல சாய்ச்சு வை அப்படி சொல்லணுமானா லீன் இட் அகேன்ஸ்ட் த வால், லீன் இட் அகேன்ஸ்ட் த வால். அங்கங்க பொருளை இறஞ்சு கிடக்கு பாரு, எல்லாத்தையும் எடுத்து அதாவது இடத்துல வை அப்படி சொல்லணுமானா புட் இட் அவே, புட் இட் அவே. இடையில கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் தள்ளி வை, புட் இட் அசைட்,